Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic: applications of percentage in word problems. Dear students, last classல percentage பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாம applications of percentage in word problems பார்க்க போறோம். அதாவது கணக்குகள்ல சதவீதம் எப்படி பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். Example 4.1. If x percentage of 600 is 450, then find the value of x. 600 x சதவீதம் என்பது 450 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா x percentage of 600 is 450 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 600 x சதவீதம் வந்து 450. இப்போ இந்த வேல்யூ இங்க கொடுக்கல. x percentage அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. அதான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த x ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x percentage of 600 is equal to 450 அப்படின்னு எழுதலாம். இது வந்து 600 x சதவீதம். இது வந்து 20% 30% 50 நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ எழுதியாச்சு. x percentage of 600 is equal to 450 எழுதியாச்சு. இப்போ x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ x percentage அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம்? x by 100 அப்படின்னு எழுதலாமா? எதனுடைய x percentage? 600 உடைய x percentage. So into 600 is equal to 450. இப்போ இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு, இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா இங்க x into 6 இருக்கும். இந்த x அப்படியே வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த 6 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போக போறோம். அப்படி கொண்டுட்டு போகும்பொழுது 450 டிவைடட் பை 6 மாறிடும். இது வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 2 2s are 4, இங்க 5 இருக்கு. ஸோ 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 1 இங்க வரும்பொழுது இது 10 இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5 2s are 10. இப்போ 225. இங்க டினாமினேட்டர் 3 இருக்கு. திருப்பியும் 3 ஆல இதை கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 7 3s are 21, ரிமைண்டர் 1 இருக்கும். இங்க வரும்பொழுது 15 ஆயிரும். அப்போ 5 3s are 15. இப்போ நமக்கு ஆன்சர் 75 கிடைக்குது. ஸோ x is equal to 75. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா x ஓட வேல்யூ 75 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 75 தான் இந்த x ஓட வேல்யூ. அப்போ 75% of 600 is 450. இப்போ இந்த 450 அப்படிங்கிறது இந்த 600 ஓட 75%. Next example 4.2. When a number is decreased by 25%, it becomes 120. Find the number. அதாவது ஒரு நம்பர்ல இருந்து 25% நம்ம டிக்ரீஸ் பண்ணும் பொழுது நமக்கு 120 கிடைச்சா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் த நம்பர் பி எக்ஸ். இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்க நம்ம எழுத போறோம். A number is decreased by 25% அப்படின்னா எக்ஸ்ங்கிறது அந்த நம்பர், அதுல இருந்து 25% நம்ம மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் 25% of x. ஸோ இந்த நம்பர்ல இருந்து தான் நம்ம 25% மைனஸ் பண்றோம். அதனாலதான் இங்க 25% of xன்னு போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து 120க்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா x மைனஸ் 25% of x அப்படிங்கறத 25 by 100 into x அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுதான் இங்க எழுதி இருக்கிறோம். ஸோ இது வந்து 25x அப்படின்னு எழுதினாலும் 25 into x எழுதினாலும் ஒண்ணுதான். இங்க வந்து இன்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது வந்து 25x divided by 100 is equal to 120. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இங்க டினாமினேட்டர்ல வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 into x 100x, 1 into 25 25x, இங்க இடையில மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ், இங்க டினாமினேட்டர் 1 இருக்கு. ஸோ இந்த 1 100 நம்ம மல்டிப்ளை பண்ணா 100 தான் வரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 120. இப்போ 100x ல இருந்து 25x மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணா நமக்கு 75x கிடைக்கும். டினாமினேட்டர்ல 100 இருக்கு. ஸோ 75x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 120. இப்போ என்ன செய்ய போறோம்னா
இந்த எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த 75ஐயும் 100ஐயும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போறோம். ஸோ 75/100 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போனா 100/75 நமக்கு இங்க மாறிடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா இதை 25ஆல கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்படி 25ஆல கேன்சல் பண்ணும் பொழுது நமக்கு 3 times 25 வந்து 75, 4 times 25 100 வரும். நெக்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 4 3s are 12, இங்க 0 இருக்கு, ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 40 into 4 160. So x is equal to 160. அப்போ 160யோட 25% மைனஸ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த வேல்யூ வந்து 120க்கு ஈக்குவலா இருக்கு. Example 4.3. Agila scored 80% of marks in an examination. If her score was 576 marks, then find the maximum marks of the examination. அதாவது அகிலா அப்படிங்கிறவங்க 80% of marks ஒரு எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மார்க் வந்து அந்த 80% of மார்க் எந்த மார்க்குக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 576க்கு ஈக்குவலா இருக்கு. இந்த 80% அப்படிங்கிறது 576 மார்க்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மேக்சிமம் மார்க்ஸ் அது எவ்வளவா இருக்கும்? ஸோ அந்த எவ்வளவு மார்க்குக்கு அவங்க 576 அவங்க ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த டோட்டல் மார்க்ஸ், அந்த மேக்சிமம் மார்க்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எத்தனை மார்க்குக்கு இவங்க 576 மார்க் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்றதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ பாத்தீங்கன்னா லெட் த மேக்சிமம் மார்க்ஸ் பி எக்ஸ். அந்த மேக்சிமம் மார்க் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதை வந்து இந்த மொத்த மதிப்பெண், அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண்ணை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 80% of x is equal to 576. இப்போ அந்த டோட்டல் மார்க்கோட 80%, அந்த மேக்சிமம் மார்க்கோட 80% எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 576. ஸோ இதுதான் அவங்க ஸ்கோர் பண்ண மார்க். இப்போ இதுல இருந்து அந்த டோட்டல் மார்க்கை நம்ம, அதாவது இந்த மேக்சிமம் மார்க்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ 80% அப்படிங்கிறத நம்ம 80/100 எழுதிக்கலாம். ஸோ 80% of x, ஸோ into x is equal to 576. இப்போ x லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு 80யும் 100யும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போறோம். அப்போ 100/80 மாறிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 0க்கும் 0க்கும் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டு அடுத்து 8 வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, அடுத்து 5 2s are 10. நெக்ஸ்ட் 4 டேபிளால கேன்சல் பண்ணோம்னா 1 4s are 4, 1 4s are 4. இங்க பாத்தீங்கன்னா ரிமைண்டர் 1 இருக்கு, ஸோ இங்க வரும்போது 17 ஆயிரும். இப்போ 4 4s are 16, ரிமைண்டர் 1 இருக்கு, ஸோ இங்க வரும்போது 16. ஸோ 4 4s are 16. இப்போ 144 5ஆல மல்டிப்ளை பண்ணோம். 4 5s are 20, ரிமைண்டர் 2 இருக்கும். அடுத்து 4 5s are 20, ஸோ 20 plus 2 22. அடுத்தது 1 5s are 5, ஸோ 5 plus 2 7, ஸோ 720. ஸோ 720 மார்க்ஸுக்கு இவங்க 576 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் மேக்சிமம் மார்க். ஸோ 720 அப்படிங்கிறது தான் மேக்சிமம் மார்க். அந்த அதாவது தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 722 மார்க்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹேவ் a nice day.